ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரொட்டேஷனல் மோஷனோட ஒரு குயிக் ரிவிஷன் கிளாஸ்னா இன்னைக்கு ஒரே கிளாஸ். தென் கரெக்டாக 1 ஹவரில் இந்த ரொட்டேஷனல் மோஷனை சூப்பராக முடிச்சு கொடுத்துரு. ஃபார்முலாஸ் எப்படி சம் போடணும், எப்படி கொஷின் கேட்டால் எப்படி டேட்டா எடுக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ரொட்டேஷனல் மோஷன். இப்போது மூன் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன். சரி, மூன் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் த எர்த். இந்த இடம் மூன் வச்சுக்கோங்களேன். மூன் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் எர்த். இதுக்கு பேர் என்ன? சர்க்குலர் மோஷன்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் சர்க்குலர் மோஷன். அப்போ சர்க்குலர் மோஷன்னா என்னங்க சார்? சர்க்குலர் மோஷன்னா ஆரிஜின்ல இருந்து செர்டைன் டிஸ்டன்ஸ்ல கண்டினியூஸா டிஸ்டன்ஸ் மாறாம சுத்தி வர்றதுக்கு பேரு தான் வந்து சர்க்குலர் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னா என்னங்க சார்? ரொட்டேஷனல் மோஷன்னா அப்படியே உங்க ஃபேனை பாருங்க. ஃபேன் மேல இருக்கிற ஃபேனை பாருங்க. ஒரு ஆக்சிஸை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு ஆக்சிஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்றதுக்கு பேரு ரொட்டேஷனல் மோஷன். இப்போ நீங்க ஒரே இடத்துல நின்று அப்படியே கரகரன்னு சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் ரொட்டேஷனல் மோஷன். எர்த் இஸ் என்ன சொல்றது, பூமி தன்னைத்தானே சுத்திக்கும். பார்த்திருக்கீங்களா? சூரியனையும் சுத்தி வரும், தன்னைத்தானேவும் சுத்திக்கும். அப்ப தன்னைத்தானே சுத்திக்குது அப்படின்றது இதுக்கு பேரு ரொட்டேஷனல் மோஷன். அப்ப ரொட்டேஷனல் மோஷன்ன்றது என்னன்னா, ஒரு ஆக்சிஸை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பேரு ரொட்டேஷனல் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ்ல கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல சுத்தி வர்றதுக்கு பேரு சர்க்குலர் மோஷன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாமே நீங்க ஒன்னா தான் படிக்க போறீங்க. இதுல என்னெல்லாம் படிக்க போறியோ அதுல அதே தான் படிக்க போறீங்க. ரைட்டாப்பா? ஸோ அப்போ ரொட்டேஷனல் மோஷன்ல என்னெல்லாம் சார் கத்துக்க போறோம்? தீட்டா, ஒமேகா, ஆல்ஃபா, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேச போறோம். பாருங்க. ரைட். தீட்டா என்னங்க சார்? தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டாவோட பேர் என்ன? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட். இப்போ கவனமா கவனிங்களேன். இனிஷியலா ஒரு பாடி இங்க இருக்கு. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி இங்க வந்துருது. ஏல இருந்து பிக்கு வந்துருது. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ். எஸ்னா ஆர்க் லென்த். அப்ப தீட்டாவுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒன்றும் இல்லை பே, நீங்க நேரா நடந்து போனீங்கன்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிங்க எல்லாருமே. தீட்டாவுக்கு ஆர்க் லென்த் பை ரேடியஸ், அதாவது எஸ் பை ஆர். இந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அப்போ தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருங்க. அப்ப தீட்டாவோட பேரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்க் லென்த் பை ரேடியஸ். தீட்டாவோட பதில் எஸ் பை ஆர். குழப்பிக்காத. தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப ரெண்டு பேருக்குமான ரிலேஷன் எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. This is the relation between linear displacement and angular displacement. S equal to r theta. S equal to r theta. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இது அப்படியே இருக்கு. சார் இதோட யூனிட் எங்களுக்கு சொல்லி தரவே இல்லையே. இதோட யூனிட் தான் ரேடியன். ரேடியன் சிம்பிளா சொன்னோம்னா ஆர்ஏடி. எப்படி வேணாலும் படிச்சுக்கோ, ஆட் கூட படிச்சுக்கோ. 2π ரேடியன்னா எத்தனை டிகிரி சார்? 2π ரேடியன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் 360 டிகிரி. பை ரேடியன்னா எவ்வளோங்க சார்? பை ரேடியன்னா 180 டிகிரி. பை பை 2 ரேடியன் அப்படின்னா 90 டிகிரி. பை பை 3 ரேடியன் 60 டிகிரி. பை பை 4 ரேடியன் 45 டிகிரி. 2π by 3 120 டிகிரி. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? டிகிரியில கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியனா கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க சம்ம போடணும். காதுல வாங்கு. டிகிரியில கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியனா கன்வெர்ட் பண்ணி தான் சம்ம போடணும். இப்போ ஒரு பேச்சுக்கு 120 டிகிரி ஒன்றும் இல்லை, பை பை 180 ஆல மல்டிப்ளை பண்ணேன், அவ்வளோதான். பை பை 180. ஸோ 0க்கு 0, 2r 12, 3r 18, 2π by 3. கரெக்டா? இப்போ என்ன வேணாலும் 90 டிகிரி, அப்ப பை பை 180 2 டைம்ஸ் பை பை 2. அவங்க கொஷின்ல டிகிரியில கொடுப்பாங்க. நீங்க டிகிரியில பிசிக்ஸ்ல எங்கேயுமே சம் போட முடியாது. அது என்ன பண்ணணும்? ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும். பை பை 180, பை பை 6. ரைட்டா? ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன், ஹவு டு கன்வெர்ட் ரேடியன் இன்டு டிகிரின்றதை கவனமா கத்துக்கணும். ரைட்டாப்பா?
லிங்கேஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை பார்த்துருவோமா? ஓகே, அடுத்தது சார் தீட்டா சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பை இது ஒரு சின்ன ரிவிஷன். அப்படி நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தால் அந்த ஏற்கனவே படித்த பசங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் அப்படியே திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட்டா? நீ படித்தா கிட்டத்தட்ட உட்காந்து படித்து எழுதி பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். பட் யாரும் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ரொம்ப கவனமாக கவனிச்சேவா, நீ எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆனால் இந்த 1 மணி நேரமும் கண்டிப்பாக 100% உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒமேகான்னா என்னங்க சார்? ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி. நீங்க நேரா நடந்து போனா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், நேரா நடந்து போனா லீனியர் வெலாசிட்டி, நேரா நடந்து போனா லீனியர் ஆக்சலரேஷன், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். இவ்வளவுதான் பிசிக்ஸ். இது லீனியர் மோஷன், இது ஆங்குலர் மோஷன். கம்பேர் பண்ணா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். எப்படி நீங்க வெலாசிட்டிக்கு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். யூனிட் கற்றுக் கொடுங்க சார். ரேடியன், ரேடியன் பெர் செகண்ட், ரேடியன் பெர் செகண்ட். அப்போ ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். ரைட்டா? இதோட டைமென்ஷன் ஃபார்முலா டி இன்வர்ஸ். என்ன தெரியுது? ஏன் டைமென்ஷன் ஃபார்முலா? ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாதா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ரேடியனுக்கு நோ டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போ இந்த இடத்துல டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? பெர் செகண்ட் மட்டும் இருக்கிறதுனால டி இன்வர்ஸ். ரைட்? அடுத்தது ஒமேகாவுக்கு ஃபார்முலா கற்றுக் கொடுத்துட்டேன். தீட்டா பை டி. ரிலேஷன் போட்டுருவோமா? ஏற்கனவே எஸ்ஸுக்கு பதிலாக ஆர் தீட்டான்னு படிச்சிங்க. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிடி வி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஒமேகா. ரைட்டா? வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இன் வெக்டார் ஃபார்ம் வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இருக்கிறதுலேயே இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இதான். நீ தெரியாம ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதுனா தப்பு. ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டாதான் ரைட்டு. ஒமேகா கிராஸ் ஆர் தான் ரைட்டு. இதுல இருந்து என்ன கேட்பாங்க? ஒமேகா வெக்டார் கொடுத்துருவாங்க, ஆர் வெக்டார் கொடுத்துருவாங்க, வி வெக்டார் கேட்பாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு ஒமேகா வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார், r வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் பிளஸ் 6k வெக்டார். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் v வெக்டார்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட் தெரியும், நிறைய சம் வந்திருக்கு பயல. கண்டிப்பா ஒரு சம்மோ 2 சம்மோ எல்லா வருஷமும் இந்த மாதிரி சம் உங்கள்கிட்ட உள்ள இருக்கும். அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் 3 4 5. ஏன்னா ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல இது எழுதுறோம் 6. ஏன்னா ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். அப்போ ஒமேகாவை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 6 2 மைனஸ் 4 6. ரைட்டா? ஸோ எப்படி சார் சால்வ் பண்ணுறது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஐ வெக்டார் மட்டும் வச்சுக்கிறீங்களா? 24 ஆக்சுவல் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் 4 5 20. ஜேக்கு மட்டும் மைனஸ், ஜேக்கு மட்டும் மைனஸ். அப்போ 2 போயிடுச்சு அப்படின்னா 3 18 2 5 10. கே கே மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா 3 4s are minus 12, 2 4s are 8. முடிஞ்சிச்சா? அப்படியே டக்குனு சால்வ் பண்ணு. 20 24 44 ஐ வெக்டார். 18ல 10 போயிடுச்சுன்னா 8 மைனஸ் 8 ஜே வெக்டார். 12 8 20 மைனஸ் 20 கே வெக்டார். இவ்வளவுதான் ஆன்சர். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. ரொட்டேஷனல் மோஷன்ல இதே மாதிரி 6 மாடல் இருக்கு. வி வெக்டார் இருக்கு, டவ் வெக்டார் இருக்கு, எல் வெக்டார் இருக்கு, ஆல்பா வெக்டார் இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சம் ரொட்டேஷனல் மோஷன் எல்லா வருஷமும் வந்தே தீரும். ரொம்ப ஈஸிப்பா. உங்களுக்கு இந்த வெக்டார் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உனக்காக அந்த 4 மார்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சால்வ் பண்ணிக்கிறியா? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி பத்தி பேசிட்டீங்க சார். அப்படியே ஆங்குலர் ஆக்சலரேஷன் போயிடுங்க. ஆல்பா, ஆல்பா வேற யாரும் இல்லை, ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா சொல்லிடுங்க. இவ்வளவு வேகம் போனாதான் 1 மணி நேரத்தில் லெசனை இழுக்க முடியும். ரைட்டா? ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. ரெக்கார்டட் தான், சென்ட் பண்ணி விட்டுறேன். டவுட் இருக்கும்போது திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கோ. ஆங்குலர் ஆக்சலரேஷன் சார் ஒன்றும் இல்லை, ஒமேகாவை டைமால டிவைட் பண்ணுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். லீனியர்னா வெலாசிட்டி பை டைம் சார், ஆங்குலர்னா ஒமேகா பை டைம். ரேடியன் பெர் செகண்ட் பெர் செகண்ட். அப்போ ரேடியன் பெர் செகண்ட் வந்து ஒமேகாவோடது, இங்கே ஒரு டைமுக்கு ஒரு செகண்டோடது. அப்போ ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ
இதோட டைமென்ஷனல் ஃபார்ம்ல t பவர் -2. ஏன்னா ரேடியன் நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்ப t பவர் -2 கரெக்டா? இது ஆல்பா கத்துக்கிட்டோம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலேஷன் போட்டிங்களே v = r ஒமேகா. இது என்னப்பா இது? ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்படியே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dv/dt r d omega/dt dv/dt a r ஆல்பா. அப்ப a என்ன யாரு பா? லீனியர் ஆக்சலரேஷன். r யாரு? ரேடியஸ். ஆல்பா யாரு? ஆங்குலர் ஆக்சலரேஷன். இவங்களுக்கான ரிலேஷன் என்ன? a வெக்டார் ஈக்குவல் டு ஆல்பாவை முதல்ல எழுதணும். ஆல்பா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ஆல்பா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ரைட்டா? கவனமா கவனிங்க. இந்த கொஸ்டின்லயும் ஆல்பா வெக்டார் கொடுத்துட்டு ஆர் வெக்டார் கொடுத்துட்டு ஏ வெக்டார் கேட்பாங்க. வழக்கம் போல என்ன பண்ண போற? ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஆல்பால கொடுத்தது ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 இங்க எழுதிக்கோங்க. R1 R2 R3 இங்க எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர், அதுவும் வெக்டார்ல தான் கிடைக்கும். அப்ப a = r ஆல்பா இன் வெக்டார் ஃபார்ம். a வெக்டார் = ஆல்பா கிராஸ் r. ரைட்? நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போறேன். கம்பாரிசன். கேர்ஃபுல்லா கவனி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் arc length by radius. ஆங்குலர் வெலாசிட்டி θ/t. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ω/t. யூனிட் ரேடியன். யூனிட் ரேடியன் பெர் செகண்ட். யூனிட் ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷன் நோ. டைமென்ஷன் t இன்வெர்ஸ். அடுத்த செஷன் இல்லை பா. என்ன ஷைனி இருந்தாங்க, அவங்களும் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்ட்டு இங்கே இருக்கிற 3 பேர் தான் இருப்பீங்க. நான் சரி நோட்ஸ் சென்ட் பண்ணி விட்டுறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இரு. அதில் இருக்கிற டவுட்ஸ் நம்ம வேணால் நீங்கள் மட்டும் கேட்டுனே இருக்கலாம். ரைட்டா? அடுத்த செஷனுக்கு சொல்கிறேன். இந்த செஷன் நல்லா கற்றுக்கோங்க. இந்த செஷன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம். 4:30 வரைக்கும் கூட போகலாம். செய்கிற வேலையை உருப்படியாக செஞ்சுட்டு போவோம். t பவர் -2 டைமென்ஷனல் ஃபார்முலா. ரைட்டா? அடுத்தது ரிலேஷன் சார். s = r θ. எப்பவுமே கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மறக்காம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். ரிலேஷன் v = r ஒமேகா, a = r ஆல்பா. அவ்வளவுதான். அப்படியே வெக்டார் ஃபார்ம் போட்டு கொடுங்க சார். இதுக்கு வெக்டார் ஃபார்ம் தேவைப்படாது. இதுக்கு v வெக்டார் = ஒமேகா வெக்டார் கிராஸ் r வெக்டார். a வெக்டார் = ஆல்பா வெக்டார் கிராஸ் r வெக்டார். நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? இந்த ரகசியம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் ஆக்சியல் வெக்டார்ஸ்னு சொல்லி பழகணும். ஆக்சியல் வெக்டார்ஸ். ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் ஆக்சியல் வெக்டார்ஸ். ரைட்டா? அப்படின்னா என்னங்க சார்? ஒரு பாடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார் ஆர் வெக்டார், சாரி இந்த வெக்டார் ஆர் வெக்டார், இந்த இடம் டான்ஜென்ஷியல் வி வெக்டார். அப்போ ஆல்பா வெக்டர் எங்க இருக்குன்னா இந்த இடமா இருக்கும். ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும். உங்களோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான். 3 விரல், ஒன்று வெலாசிட்டி, ஒன்று ரேடியஸ். கண்டிப்பா அந்த கட்ட விரல் இருக்கு பார்த்தீங்களா, தம்பு தான் ஒமேகா. அப்ப இங்க எழுதுனா ரேடியஸ் வெக்டார், டான்ஜென்ஷியல் ஏ வெக்டார், ஆல்பா வெக்டார். அப்போ எப்பவும் மறக்க கூடாது, ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் ஆக்சியல் வெக்டார். அப்படின்னா ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் பேரலா இருக்கலாமா சார்? கண்டிப்பா. ஒருவேளை டிஆக்சலரேஷன் நடந்தா ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் ஆன்டி பேரலா இருக்கலாமா? இருக்கலாம். ஒரு வருஷம் நீட்ல ஒமேகாவுக்கும் ஆல்பாவுக்கும் ரிலேஷன் கேட்கும் பொழுது எய்தர் பேரலா இருக்கலாம், ஆன்டி பேரலா இருக்கலாம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒமேகா வெக்டார், ஆல்பா வெக்டார் போத் ஆர் ஆக்சியல் வெக்டார். இவங்க மேபி பேரலாவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாவும் இருக்கலாம்ன்றது பிரமாதமா கத்துக்கணும். இவ்வளவுதான். ரைட்டா? இது ஒரு கிளாஸா டீச் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல எடுத்திருக்கோம். உனக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி வாய் திற பார்க்கும். பெனிட்டால இருந்து தர்ஷா வரைக்கும் இந்த கான்செப்ட் எல்லாரும் கிளியரா? தனுத்ரா, தர்ஷன், ஜெய்ஷிகா, லிங்கேஷ், சுசிலா, தப்பாஸ்வினி, தர்ஷா. மறுபடியும் என்ன ஸ்ரீமா? ஜெயஸ்ரீயா? ராஜஸ்ரீ. ரைட். நிஜமாலுமே எனக்கு பெரிய ஞாபகம் வருது. இந்த பசங்க எல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் டக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க புதுசா ஏகப்பட்ட ஜெயஸ்ரீ, ஏகப்பட்ட ராஜஸ்ரீ, அதனால எல்லாத்தையும் மறந்து போயிறேன். ராஜஸ்ரீ. ரைட். மறக்கவே மாட்டேன். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. ரைட். எல்லாரும் கிளியர் தானே? யாருக்கு திரும்ப சொல்ல தேவையில்லையா? ஓகே.
விஸ்ருதா குட் ஈவினிங் மே. விஸ்ருதா கேக்குதா? குட் ஈவினிங் மே. ரைட் மே. பார்த்துருவோமா? அடுத்தது ரொட்டேஷனல் மோஷன் உள்ளார போக போறோம். ரொட்டேஷனல் மோஷன். இப்ப இவ்ளோ நேரம் பேசினது தீட்டா, ஒமேகா, ஆல்பா இவங்கெல்லாம் பத்தி பேசணுமா? ஆக்சுவலா இதெல்லாம் ரொட்டேஷனல் மோஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ரிஜிட் பாடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? ரிஜிட் பாடி. உலகத்துல இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கா சார்? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு கற்பனையான ஒரு உருவம். லெட் அஸ் கன்சிடர் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடியோட ஷேப், ரிஜிட் பாடியோட சைஸ் கண்டிப்பா மாறாது. நீ என்ன பண்ணாலும் மாறாது. எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அது என்ன பண்ணாலும் மாறவே மாறாது. அப்ப ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ ரிஜிட் பாடி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்ப இந்த ரிஜிட் பாடி இருக்குல்ல, இந்த ரிஜிட் பாடி ஒரு ஓன் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் எல்லாம் என்ன பண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மாஸ் m1 r1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. செகண்ட் பார்ட்டிகல் மாஸ் m2 r2 டிஸ்டன்ஸ். தேர்ட் பார்ட்டிகல் மாஸ் m3 r3 டிஸ்டன்ஸ். பம்பரம் பம்பரம் சுத்தும் போது பார்த்துருக்கீங்களா? டேய் சின்ன பிள்ளைலாம் நீங்க எங்க விளாண்டீங்க? நீங்க வீட்டுக்குள்ளாரே வெறும் மொபைல் வச்சு தான் விளாண்டு கிடக்குறீங்க. பம்பரம் சுத்துறதையாவது பார்த்துருக்கியா? இல்ல சினிமாக்கள்லயாவது பார்த்துருப்பேன். ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு தெரியும். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். பாருங்க ஒரே இடத்துல நின்று கர கர கரன்னு ஜாலியா சுத்தினே இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உள்ள என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு போயிட்டு இருக்கும். பாருங்க பாடி என்னவோ ரொட்டேஷனல் மோஷன் தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் அந்த ஆக்சிஸ்ல சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க தீட்டா படிச்சோம், ஒமேகா படிச்சோம், ஆல்பா படிச்சோம். இதுக்கு பேரு தான் ரொட்டேஷனல் மோஷன். ரைட்டாபா? ஓகே. பிரமாதமா டாபிக்ல போயிடுமா? எது புரியலனாலும் சார் எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோ. ஏன்னா அடுத்த செஷன் கிடையாது, வேகமாக நான் ஓடலை, ஒரு ½ அன் ஹவர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ரொட்டேஷனல் மோஷன் ரைட் பே. கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் நீங்கள் முதலாக கற்றுக்க போகிற வார்த்தை எல். அந்த ஊரில் பி, இந்த ஊரில் எல். என்ன சார் அந்த ஊர் இந்த ஊர்? பின்னா மொமெண்டம், லீனியர் மோஷனில் எம்வி. எல்னா ஆங்குலர் மொமெண்டம், எம்விஆர். கம்பேர் பண்ணி கற்றுக் கொடுத்துட்றேன். லாஸ் ஆஃப் மோஷனையும் சேர்த்தே கற்றுக் கொடுத்துறேன். ஒழுங்காக கம்பேர் பண்ணி படிச்சுக்கோ. லீனியர் மொமெண்டம் mv, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டம் mvr. உங்களுக்கு தெரியுமா? எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நான் சொன்னேன்ல இந்த லெசன்ல 4 கொஷின்ல ஒரு கொஷின் வந்தே தீருன்ட்டு. வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர், ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஆல்பா கிராஸ் ஆர், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இந்த சம்மும் அதே மாதிரி தான். ஆர் கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க, அங்கே எல் கேட்பாங்க. ரைட் சார். வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? ஒன்றும் இல்லைப்பா, உன் பைக் எடுத்துக்கிட்டேன். உன் பைக் ஒரு 300 kg, நீ ஒரு 50 kg, கரெக்டா? டோட்டலாக 350 kg. வெலாசிட்டி ஒரு 30 மீட்டர் per செகண்ட்ல போறீங்க. உன் பைக்கோட மாசு, உன் பைக்கோட வெலாசிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உன் பைக்கோட மொமெண்டம் கிடைச்சிரும். கரெக்டா? நீ மாட்டு நேரா போயிட்டே இருக்கலாம். அதே சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம், நேரா போனீங்கன்னா லீனியர் மொமெண்டம். அந்த ஊர்ல பி, இந்த ஊர்ல எல். ஸோ வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா the moment of the moment the moment of the moment of linear momentum. The moment of linear momentum is called as what? Angular momentum. லீனியர் மொமெண்டத்தை திருப்புறது. இங்க பாருங்க, லீனியர் மொமெண்டோட டைரக்ஷன் பாருங்க, பி வெக்டர். இங்க பி வெக்டர், இங்க பி வெக்டர். அந்த பி வெக்டாரை திருப்புறீங்கல்ல, மொமெண்ட்னாலே திருப்புறது. இந்த லெசன் ஃபுல்லா இருக்கிற எல்லா டேர்மும் மொமெண்ட்னு தான் இருக்கும். மொமெண்ட்னா திருப்புறது, திருப்புறது. த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் கால்ட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம், எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லி கொடுத்துட்டு அங்க போறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முதல்ல இதை தான் பேசியிருக்கணும், அதுக்குள்ள அவசரப்பட்டது பேசிட்டேன். கவனமாக கவனிங்க.
இந்த லெசனோட இதய துடிப்பு, இந்த லெசனோட இது இல்லாம இந்த லெசனே இல்ல. அந்த மாதிரி. அதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஐ. ரைட்டா? ஒண்ணும் இல்ல. நீ நேரா போற. உன்னை யாரோ அப்போஸ் பண்றாங்க. ரைட்டா? உன்னை யாரோ அப்போஸ் பண்றாங்க. இதுக்கு பேரு வெறும் இனர்ஷியா. லாஸ்ட் டிவிஷன்ல படிச்சோம். நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன்ல மாஸ் தான் இனர்ஷியான்னு படிச்சோம். மோர் மாஸ், மோர் இனர்ஷியா. லெஸ் மாஸ், லெஸ் இனர்ஷியா. ஒன்றும் இல்லடா. உன் கையில சின்னதா ஒரு கல்லு. தூக்கி போடுங்க. வேகமா தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா இனர்ஷியா கம்மி. ஏன்? மாஸ் கம்மி. ஒரு 50 கிலோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி உன் கையில குடுத்துர்றேன். தூக்கி போடுப்பான்னு சொல்லும்போது பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. காரணம் இனர்ஷியா ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இனர்ஷியான்றது என்ன அப்படின்னா, டு அப்போஸ். புரியாம படிக்காத. இனர்ஷியான்றது என்னன்னா, டு அப்போஸ், டு ரெசிஸ்ட், டு ரெசிஸ்ட். உன்னை எதிர்க்கிறது தான் இனர்ஷியா. சிம்பிளா சொல்லலாமா? லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. அடுத்த டயலாக் நேரம் நீ கண்டுபிடிச்சிருப்ப. ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார். அவ்வளவுதான். லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? அப்போ டு அப்போஸ் ரொட்டேஷனல் மோஷன். சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்ப. ரொம்ப முக்கியமான விஷயம். 3 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு லெசன் இது. நீட் பிசிக்ஸ். ஏன்னா நான் எதையும் சேர்த்து சொல்றேன். சென்டர் ஆஃப் மாஸையும் சேர்த்து சொல்றேன். உங்க புக்ல சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு இருக்கும். கரெக்டா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். அதுல சென்டர் ஆஃப் மாஸ் படிச்சுட்டு தான் நம்ம இங்க வருவோம். இவங்க டெஸ்ட்டுக்கு வெறும் ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் இருக்கிறதுனால எஸ்ஓபினாலே 3 கொஸ்டின் தான். நீ எந்த வருஷம் பேப்பர்னாலும் எடுத்து பார்த்துக்கோ. டு அப்போஸ் த ரொட்டேஷனல் மோஷன். இதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் மோஷன் அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. இப்போ உங்க வீட்டில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கு, ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. திடீர்னு விளையாட்டுத்தனமா உங்களோட கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபேன் ஓடும்பொழுது அந்த பிளேட் பக்கத்தில் வச்சிங்கன்னா லேசாக உங்க கையை தட்டி 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 பொறுமையாக வந்து நின்று போயிடும். காரணம் என்ன? ரொட்டேஷனல் மோஷனை நீ அப்போஸ் பண்ற. அப்ப நீ கொடுத்ததுக்கு பேரு இனர்ஷியா. ரைட்டா? டு அப்போஸ் த ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கு பேரு இனர்ஷியான்னு அர்த்தம். ரைட்? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து இதுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஒரே ஃபார்முலா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கவனமா கத்துக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். படிங்க, எல்லாம் ஃபாஸ்டா படிங்க. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். சார் சரியா புரியலையே, நல்லா சொல்லுங்க. இது ஒரு ஆக்சிஸ். இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு எம். இந்த ஆக்சிஸ் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. உனக்கு தெரியுதா? இப்ப நீ நின்ன இடத்துல இருந்து கரகரன்னு சுத்திட்டு இருக்கு. உன் கையை ரெண்டுத்தையும் அகலமா வச்சுட்டு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உன்னோட கையில ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உன் உடம்புல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த பாடி இருக்கு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இவ்வளவு அழகான ஃபார்முலா பாரு. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். உங்களுக்கு தெரியுமா இதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயரு. சார் நல்லா இருக்கு சார். டைமென்ஷன் எம்எல் ஸ்கொயரு. யாரா சொல்லுங்க. நீங்க எல்லாம் புச்சாலி பிள்ளைங்க தானே. ஸ்கேலாரா வெக்டாரா? நான் வெயிட் பண்றேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரா வெக்டாரா? தெரியலையா? சரி, ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரும் கிடையாது, வெக்டாரும் கிடையாது. இந்த குவான்டிட்டியோட பேரு டென்சார். ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல இவனுக்கு மட்டும் தனி இடம் உண்டு. டென்சார்னா இவன் மட்டும் தான் டென்சார். இதெல்லாம் சரி, டென்சார்னா யாரு சார்? ஸ்கேலார் எங்களுக்கு தெரியும், இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். வெக்டார் தெரியும், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நோ டென்சார்னு வளர்றீங்க. டென்சார்னா யாரு? எந்த இடத்துலலாம் ஸ்கேலாரா இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் ஸ்கேலாரா இருக்கும். எந்த இடத்துல வெக்டாரா இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் வெக்டாரா இருக்கும். இதுதான் டென்சாரோட வேலை. கூகுளில் போயிட்டு வாட் இஸ் டென்சார்னு அடிச்சுப்பார். எந்த இடத்துல ஸ்கேலாரா இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்கேலாரா இருக்கும். எந்த இடத்துல வெக்டாரா இருக்கணுமோ அந்த இடத்துல வெக்டாரா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு டென்சார். கத்துக்கிட்டீங்களா?
ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ரைட், புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? அப்படியே உள்ள வாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா 2 தியரம் உங்களுக்கு நல்லா தெரியணும். படிச்சிருப்பீங்க எல்லாருமே. parallel axis தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். parallel axis தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த 2 தியரம் தான் லேசாக உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதையும் நம்ம உடைச்சிருவோம். கிளாஸை மட்டும் நல்லா கவனி. parallel axis தியரம், parallel axis தியரம். parallel axis தியரம் நினைச்சு இது ஒரு பாடி இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு இடம்னா இந்த இடம் வச்சுக்கிட்டு வா. இதுக்கு நேரா ஒரு ஆக்சிஸ் போகுது. இந்த ஆக்சிஸ்ல இந்த பாடி சுத்தி வந்தா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி. ஏன் சார் ஐஜின்னு போடுறீங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி வென் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். யூனிஃபார்ம் பாடியா இருந்தாதான் சென்டர்ல இருக்க முடியும். யூனிஃபார்ம் பாடியா இல்ல, கண்ணா பின்னான்னு இருக்க அந்த பாடி அன்ஷேப்டா இருக்குன்னா அந்த பாடி எங்க இருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கோ அங்கதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அப்ப இது வழியா சுத்தக்கூடியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி. ரைட்டா? ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. ஏன் நான் சொல்றது அப்படி கற்பனையா யோசிச்சுப்பாரு, நல்லா புரிய வைக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் ஒரு பென்சிலால ஒரு ஹோல் போட்டுக்கோங்களேன். அதாவது பென்சிலும் பேப்பரும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். பிளேன் ஆஃப் த பேப்பரும் பென்சிலும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்போ அந்த பேப்பரை கையால பிடிச்சி அப்படி ரொட்டேட் பண்ணுங்க, சுத்துது இல்ல? கரெக்டா? இப்போ ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்துக்கிட்டு அந்த பேப்பர் சுத்தி வருது. இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே அந்த பென்சில் எடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஒரு ஹோல் போட்டீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி பாசிங் த்ரூ இட் சென்டர். ரைட்டா? ஓகே. இதுக்கு பேரலா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆக்சிஸ் ஒன்று டிரா பண்றேன். இதுக்கு பேரலா ஒரு ஆக்சிஸ் டிரா பண்றேன். இந்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் ஏ. அப்ப ஏன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் ஆக்சிஸ். இப்போ இந்த பாடி இந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணா எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணா வெறும் ஐஜி தான். அதுக்கு பேரலா ஒரு ஆக்சிஸ் போட்டு இன்னொரு பென்சில் பக்கத்துல, நான் சொல்றது அப்படியே கற்பனை யோசிச்சுப்பாரு. இது ஒரு A4 ஷீட்டு. இந்த A4 ஷீட்ல இதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது வழியா ஒரு ஆக்சிஸ் ஆல்ரெடி போகுது. இன்னொரு பென்சில் எடுத்து அந்த A4 ஷீட்ல இங்க பின் பண்ணிருங்க. இங்க வந்து ஹோல் போட்டுருங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த பாடி இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ரைட் தானே? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பேரலல் ஆக்சிஸ் உனக்கு வேணும்னா எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணணும்? இங்க இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி, இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட மாஸ் எம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஸ்கொயர் MA ஸ்கொயர். பேரலல் ஆக்சிஸ் தியரம் I ஈக்குவல் டு IG பிளஸ் MA ஸ்கொயர். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் கொஞ்ச நேரத்தில் கற்றுத்தரேன். இப்போதைக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஃபார்முலா சொல்லுபான்னு உங்ககிட்ட கேட்டா டக்குன்னு படிங்க. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பேரலல் ஆக்சிஸ் is equals to moment of inertia when passing through its center plus product of mass into square of the distance between them. ரைட்டா பா? கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். எனக்கு தெரியும் உனக்கு 100% புரிஞ்சிருக்காது. என்னால் அதை உணர முடியும். இது எக்ஸாம்பிள் சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். பட் எப்படின்றது நான் கற்றுக் கொடுத்துட்றேன். பேரலல் ஆக்சிஸ் ஃபார்முலா மட்டும் படிச்சு வை. I ஈக்குவல் டு IG பிளஸ் MA ஸ்கொயர். I ஈக்குவல் டு IG பிளஸ் MA ஸ்கொயர். எம்ன்றது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மாஸ், ஏன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் ஆக்சிஸ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சார் சொல்லுது? இது ஒரு பிளேன் லேமினர் பாடி. பிளேன் லேமினர் பாடினா உங்க A4 ஷீட் மாதிரி தின்னா இருக்கக்கூடியது, திக்னஸே இருக்காது. பேப்பர் பாருங்களேன், அந்த பேப்பர் தொட்டு பாருங்க, எவ்வளவு தின்னா இருக்குல்ல? பெரிய மெட்டீரியலா இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னா இருக்கணும். அதனால தான் ரொம்ப தின்னா இருக்கிறத தான் நீங்க எப்படி கூப்பிடணும். உங்க கொஷின் பேப்பர்ல இந்த வார்த்தை இருக்கும், பிளேன் லேமினர் பாடின்னு இருக்கும். நீ ஏதோ நினைச்சு பயந்துராத. அப்ப பிளேன் லேமினர் பாடி, இந்த இடம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ், இந்த இடம் Z ஆக்சிஸ்.
ரைட்டா? ஒரு பார்ட்டிக்கல் இங்க இருக்கு. ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இங்க இருக்கு. ரைட்? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. யோசிச்சு பாரேன். இந்த பார்ட்டிக்கல் ஒண்ணு என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து இப்படி ரொட்டேட் பண்ணலாமா? ஒய் ஆக்சிஸ பொறுத்து இப்படி ரொட்டேட் பண்ணலாமா? சாரி, இசட் ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் பண்ணலாமா? ஒய் ஆக்சிஸ பொறுத்து பண்ண முடியாது. ஏன்னா அது ஓன் ஆக்சிஸ். அதுல இருந்து எப்படி பண்ண முடியும்? அப்போ iy equal to ix plus iz. பாருங்க, iy பர்பெண்டிகுலரா இருக்கு. ixும் izும் அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. 3 ஆக்சிஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுது ஒரு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா மத்த 2 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ரைட். ஒருவேளை இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு பிளேன் லேமினர் பாடி. இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ், இந்த இடம் இசட் ஆக்சிஸ். இப்போ பாடி வந்து எக்ஸ்ஒய்ல இருக்கு. பாடி வந்து எங்க இருக்கு? எக்ஸ்ஒய்ல இருக்கு. நான் கேட்கறது என்னன்னா, அபவுட் இசட் ஆக்சிஸ் கேட்கிறேன். அப்ப இசட் ஆக்சிஸ் கேட்டீங்கன்னா இந்த பார்ட்டிகல் ஒன்று என்ன பண்ணும்? எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். ஆனா இசட்டை பொறுத்து பண்ண முடியாது, ஓன் ஆக்சிஸ். அப்ப இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்ஏ. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாடி எங்க இருக்கோ, அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கோ, அது எங்க ரெண்டுத்தையும் சுத்தி வருதுன்னு பாருங்க. ஐஎக்ஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும், ஐஒய்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். நமக்கு வேணும்ன்றது ஐஇசட் தான் வேணும். இந்த பிளேனுக்கு ஐஇசட் பர்பெண்டிகுலரா இருக்கும், XY பிளேனுக்கு Z பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப IZ equal to IX plus IYA. இதுவும் எப்படி அப்ளை பண்ணணும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்துக் கொடுக்குறேன். அப்ப 2 தியரம் சொல்லியிருக்கோம். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு IG plus MA ஸ்கொயர் இல்ல MR ஸ்கொயர், IZ equal to IX plus IY. முதல்ல இது ரெண்டுத்தையும் படிச்சு வைங்க. கொஞ்ச நேரத்துல நான் அப்ளை பண்ண சொல்லி தரேன். பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் தியரம் கத்துக்கிட்டீங்களா? சார் அப்படியே ஒரு நிமிஷம் ஃபார்முலா பாருங்க. ஹர்ஜிதா குட் ஈவினிங் மே. மாதவ் குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். ஏன் லேட்டு ஹர்ஜிதா? மாதவ் ஏன் லேட்டு? குட் ஈவினிங் சார். சார் கிளாஸ் டைம் 4:30 நினைச்சிட்டு ஜாயின் பண்ணேன் சார். சாரி சார். சார் நானும் 5 நினைச்சேன் சார். சரி பே. அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெக்கார்டட் பார்த்துருங்க. ஓகே, ஓகேமா. பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் ரெண்டுத்தையும் பேசிட்டோமா? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இப்போ 4:38 4:40 நம்ம 5:30க்கு தான் முடிக்க போகிறோம். அப்படியே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இந்த லெசன் அப்படியே முடிச்சு விட்டுரும். நாளைக்கு ஆசிலேஷன், நாளைக்கு வேவ்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சார் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னங்க சார்? இப்போ இது ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஷேப் பண்ணி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, இது ஒரு ஓன் ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ். ஹோல் மாஸ் இங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. The whole mass of the body concentrated in a single point. இதான் whole mass. இந்த distance k. இதான் axis. அப்ப இங்க total moment of inertia வேணும்னா product of mass into square of the distance between them. k. தெரியுதா? இந்த k தான் வேற யாரும் இல்ல, radius of gyration. k ஓடது radius of gyration. I equal to mk square. ரைட்டா? அப்போ k ஸ்கொயரோட வேல்யூ I by m, k ஓடது ரூட் ஆஃப் I by m. இப்போ உனக்கு டவுட் வரும், யார் சார் அந்த k? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தெரியும், அதுக்கு ஏதாவது யூனிட் இருக்குமா? ஐக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? mr ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். இது ஒரு m. அப்போ மேல கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா மீட்டர். ஓ, அப்ப மீட்டரா? மீட்டர்ன்றது யாரு? டிஸ்டன்ஸோட யூனிட் தானே. அப்ப கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ன்றது நீ நினைக்கிற மாதிரி வேற யாருமே இல்ல, டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? ஆக்சிஸ்ல இருந்து ஹோல் மாஸ் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ, ஹோல் மாஸ் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் கே. எந்த ஆக்சிஸை பொறுத்து அது ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்சிஸ்ல இருந்து ஹோல் மாஸ் எங்க இருக்கோ அதுக்கு பேரு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட் பண்ணுது உனக்காக. இது ஒரு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலம் மாதிரி கூட போட்டுக்கும், விருப்பம். M1R1, M2R2, M3R3 ஹோல் மாஸ்
எம் கே. ரைட்டா? இப்போ கேக்கு பதிலா ரூட் ஆஃப் ஐ பை எம்னு தானே இப்போ சொன்னேன். கே ஈக்குவல் டு கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஒரு புது ஃபார்மில் ஐக்கு பதிலாக m1 r1 ஸ்கொயர் m2 r2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் பை டோட்டல் மாஸ். ரைட்டா? இப்போ m1 r1 m2 கொடுத்துட்டு கூட கே கேட்கலாம். இல்லை சில நேரங்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எல்லா மாசும் ஈக்குவலாக இருக்கு, எல்லா மாசும் ஈக்குவலாக இருக்குன்னா m r1 ஸ்கொயர் m r2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் பை எல்லா மாசும் ஈக்குவலாக இருக்குன்னா nm எழுதலாமா? n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் n நம்பர் ஆஃப் மாசஸ் இன்டு ஒன் மாஸ். கேபிட்டல் எம்ன்றது டோட்டல் மாஸ், ஸ்மால் எம்ன்றது மாஸ் ஆஃப் ஈச் பார்ட்டிகல். இந்த m எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. ஃபைனலி கே ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் rn ஸ்கொயர் பை n. இந்த ஃபார்முலாலையும் ஏற்கனவே சம் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆக்சிஸ்ல இருந்து r1 r2 r3 எல்லாம் கொடுத்துருவாங்க, எத்தனை பார்ட்டிகல்னு சொல்லிடுவாங்க, அங்கேருந்து உங்களால் கே சொல்ல முடியும். சரி, எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. கேக்கு 2 ஈக்குவேஷன் எழுதலாம். ஒன்று ஐ பை எம்னு சம் போடலாம், இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் சம் போடலாம். அப்படியே ஒரு 30 செகண்ட் இந்த ஃபார்முலா அப்படியே பாருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ரைட், ஸோ பார்க்கலாமா? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட் பாடிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒவ்வொன்றா கற்றுக்க போகிறோம். இந்த லெசனில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா லெசனே ஈஸியாக உங்களால் சம் போட முடியும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, யார் யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டு, ஒரு நிமிஷம். ரிங்கு, டிஸ்க்கு, சாலிட் பாடி, ஹாலோ பாடி, சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், இது எல்லாமே கற்றுக்க போகிறோம். ஓகே, முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது ரிங்கு. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தரேன், கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இனிமேல் வர போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங்கு. இப்போது ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிங் தெரியுதுல்ல, இந்த மாதிரி ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ரிங்கு. கரெக்டாக ஆக்சிஸ் அந்த ரிங்கோட சென்டரில் இருந்தால், அது எப்படி சொல்லியிருப்பாங்க கொஸ்டின் பேப்பரில், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் about an axis passing through its center. ரொம்ப கவனமா படிக்கணும். ரிங்லே 4 கேஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ ஒரு ரிங் இருக்கு அப்படின்னா அதோட ஆக்சிஸ், இப்போ என்ன ஒரு வளையல் எடுத்துக்கோங்களேன். இப்போ அம்மாட்ட வளையல், அம்மாட்ட வளையல் வாங்கிக்கோ. அந்த வளையல் அப்படியே நடுவில் வச்சிரு. அதுக்கு நடுவில் இங்கே ஆக்சிஸ் போகிற மாதிரி பார்த்து அதை சுற்றி வந்துச்சுன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ தெரியுமா? mr ஸ்கொயர். படிங்க எல்லாருமே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its center and perpendicular to its plane னு உங்க क्वेश्चन பேப்பர்ல இருக்கும். moment of inertia about an axis passing through its center. இந்த ரிங்குக்கு சென்டரா தான் ஆக்சிஸ் போகும், இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா தான் ஆக்சிஸ் போகும். புரியுதா உங்களுக்கு? ரைட், எப்படி இருக்குன்னு சொன்னேன். moment of inertia about an axis, நோட்ஸ்ல தெளிவா எழுதியிருப்பேன் பாரு, ரிட்டன் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. moment of inertia about an axis passing through its center and perpendicular to its plane. ஏன்னா சவுண்ட் கம்மியாய் பை, இது கேஸ் 1 படிச்சிங்களா? இனிமேல் ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடான்னு கேட்டா அவன் பதில் என்ன? I = mr ஸ்கொயர். சார் ரைட்டா? கேஸ் 2 பாருங்க. செஷன் முடிஞ்சதும் முதல் வேலையா நான் சொல்லித்தர எல்லா பாடியும் ஒழுங்கா உட்காந்து படிச்சு எழுதி பார்த்துரு. அதே ரிங்கு, ரைட்டா, அதே ரிங்கு, ரிங்ல ஆக்சிஸ் இப்ப இங்க இருக்கு,
இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகுது. உங்களால உணர முடியுதா? இந்த ரிங் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஸை வச்சு இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு, இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its centerனா போன கேஸ் tangential perpendicular. கவனமா கவனிங்க. tangential perpendicular என்ன அர்த்தம்? ரிங்கை தொட்டுக்கிட்டு போகணும், பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? பேரலாக்ஸ் தியரம் போடணும். இங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தேன்? பேரலாக்ஸ் தியரம் என்ன ஃபார்முலா? ஐஜி பிளஸ் எம்ஏ ஸ்கொயர். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் ஆறுன்றதுனால நான் என்ன பண்றேன்? எம்ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். ஓன் ஆக்சிஸ்ல சுத்துறது தான்பா ஐஜி. ஐஜிக்கு ஒரு எம்ஆர் ஸ்கொயரு, ஒரு எம்ஆர் ஸ்கொயரு, ஒரு 2mr ஸ்கொயரு. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? நான் உன்கிட்ட கேட்கிறேன், ரிங்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு? 2mr ஸ்கொயர் சார். ரிங்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 2mr ஸ்கொயர். ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? அப்படியே கேஸ் 3 பாருங்க. அபவுட் எனி டயாமீட்டர். இப்போ ரிங் என்ன பண்றீங்கன்னா இப்படி நேரா வச்சுக்கிறீங்க. இவ்வளவு நேரம் இப்படி வளையல் இப்படி டேபிள் மேல இப்படி தானே வச்சிருந்தீங்க. அதே வளையல் என்ன பண்றீங்க? இப்படி நேரா வச்சுக்கிறீங்க. இப்போ ஆக்சிஸ் இங்க போகுது, ஓன் ஆக்சிஸ். நீ இந்த இடத்துல ஒரு விரலால பிடிச்சிக்கிட்டு இங்க ஒரு உன்னோட விரல அப்படி வச்சுக்கிட்டு இங்க சும்மா தட்டி விட்டேன், அப்படியே காயின் சுத்துற மாதிரி சுத்தும் அந்த ரிங். புரியுதா? காயின் சுத்துற மாதிரி அந்த ரிங் சுத்தும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி டயாமீட்டர். பை இந்த வார்த்தை தான் உங்களுக்கு க்ளூ. அபவுட் எனி டயாமீட்டர். டயாமீட்டர். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடணும். எப்படி சார் போடுறது? நான் என்ன பண்றேன் பாருங்க. இது ரிங்கா? ஏற்கனவே இந்த இடத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்கேன்? எம்ஆர் ஸ்கொயர். அப்போ இங்க ஒரு ஆக்சிஸ், இதுதான் டயா. ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? IZ = IX + IYன்னு சொன்னேன்னா சொன்னேன்னா IZ வந்து ஒரு எம்ஆர் ஸ்கொயரு, IXும் IYயும் சேமா இருக்கணும்னா அப்ப இது ஒரு 1/2 mr ஸ்கொயரா இருக்கணும், இது ஒரு 1/2 mr ஸ்கொயரா இருக்கணும். அப்போ அபவுட் எனி டயாமீட்டர் IXஆ இருக்கலாம், IYஆ இருக்கலாம். ஏன்னா அந்த IX IY தான் டயாமீட்டரோடது. அபவுட் எனி டயாமீட்டர். இப்போ பதில் சொல்லுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயரு. நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லவா? ஃபர்ஸ்ட் கேஸோட பாதி தான் இருக்கும். நீ எந்த பாடி படிச்சாலும் ஃபர்ஸ்ட் கேஸோட பாதி இருக்கும். இப்போ ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? mr ஸ்கொயர். அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயர். டிஸ்க்குக்கும் அதே மாதிரி தான் வரும். 3 கேஸ் முடிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாடி மட்டும் தான் நீங்க நல்லா கத்துக்கணும். செகண்ட் பாடி இதே மாதிரி கத்து கொடுத்துருவேன். ஓன் ஆக்சிஸ் mr ஸ்கொயர், பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr ஸ்கொயர், எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது நாலாவது டயா டான்ஜென்ட். இது ஆக்சுவலா ஓன் ஆக்சிஸ் டயாமீட்டர் அபவுட் எனி டயாமீட்டர் சொன்னா இப்போ இது ஆக்சிஸ் கிடையாது. ஆக்சிஸ் தோ இருக்கு பாருங்க. இந்த ஆக்சிஸை பொறுத்து சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேரு உங்க கொஸ்டின் பேப்பர்ல டயா டான்ஜென்ட்னு இருக்கும். டயா டான்ஜென்ட்னு இருக்கும். டயாமீட்டர் டான்ஜென்ட். சார் பேரல் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம் சார். ஏன்னா இந்த ஆக்சிஸ் பேரலல். அப்ப I = இந்த ஐஜிக்கு பதிலா 1/2 mr ஸ்கொயரு, இங்க மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ 3/2 mr ஸ்கொயரு. கத்துக்கிட்டீங்களா? இப்போ ரிங்கோட 4 கேஸ். எந்த கேஸ்ல கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு பார்த்து கரெக்டா சால்வ் பண்ண கத்துக்கணும். ஒரே ஒரு டைம் திருப்பி சொல்லிடுவா. இந்த ஒரு பாடிக்கு மட்டும், மீதி அடுத்த 4-5 பாடி என்ன பண்ணலாம்? வேகமா ஓடிடலாம். இங்க பாரு, யாரா சொல்ல ட்ரை பண்ணீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் எனக்கு வேணும். முதல்ல பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேஸோட பேர் யாரா சொல்லுங்க. ஓன் ஆக்சிஸ். ஓன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் இல்லனா பர்பெண்டிகுலர் டு பிளேன். அப்படியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா சொல்லுமா? mr ஸ்கொயர். mr ஸ்கொயர். செகண்ட் கேஸோட பேர் சொல்லுங்க. டான்ஜென்ஷியல் பெர்பெண்டிகுலர். டான்ஜென்ஷியல் பெர்பெண்டிகுலர். அப்படியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா சொல்லுங்க. 2mr ஸ்கொயர். எக்ஸலென்ட். 2mr ஸ்கொயர். தேர்ட் ஒன் அபவுட் எனி டயாமீட்டர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr ஸ்கொயர். பிரமாதம். ஃபோர்த் ஒன்
Tangential axis. டான்ஜென்ஷியல் டயா ஃபார்முலா 3/2 mr square. அவ்வளோதான். புரியுதா? ஆக்சுவலாக டெரிவேஷன் போட்டு இப்போ பெரும்பாலான டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது அப்படி அப்படியே சொல்லிடுவாங்களே தவிர அது எப்படி பேரல் ஆக்சிஸில் போகிறது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் போகிறது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸில் பாதி தான் தேர்டாக இருக்கும் எப்போவுமே. ஃபர்ஸ்ட் எந்த பாடியாக எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டில் பாதி தான் தேர்டாக இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சிச்சா? அப்படியே ரிங் போயிடுமா? ஜாலியாக வாங்க. ரிங் சரி டிஸ்க்கு சாரி டிஸ்க்கு சார் இதான் டிஸ்க்குன்னா நம்ம சாப்பிட்ற தட்டு இல்லை அந்த மாதிரி இருக்கும் டிஸ்க்கு. நல்ல உள்ளெல்லாம் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸாக இருக்கும், நடுவில் எதுவும் கேப்லாம் இருக்காது. இப்போ ரிங்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் பர்பெண்டிகுலர் டு பிளேன் இல்லைனா ஓன் ஆக்சிஸ். டிஸ்கோட ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்பவுமே கொஷின் பேப்பரில் ஓன் ஆக்சிஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. எப்படி கேட்பாங்க? இந்த லைனை மட்டும் பொறுமையாக புரிஞ்சுக்கேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும், ஆனாலும் ஆக்சிஸ் சென்டர்ல போகணும். அப்ப 1/2 mr ஸ்கொயரு. கத்துக்கிட்டீங்களா? 1/2 mr ஸ்கொயர். இதுக்கெல்லாம் டெரிவேஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு டெரிவேஷன் நோன்னே கொடுத்துருப்பாங்க. டெரிவேஷன் நீங்க படிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ரிங்குனா mr ஸ்கொயர், டிஸ்க்னா 1/2 mr ஸ்கொயர். கேஸ் 1 படிச்சிங்களா? அடுத்தது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் உடனே யாரை கூப்பிட்டுறீங்க? பேரலாக்ஸ் தியரத்தை கூப்பிட்டுறீங்க. சரி, பேரலாக்ஸ் தியரமா I = IG + mr ஸ்கொயர் எங்களுக்கு தெரியும். ஐஜிக்கு இப்போதான் படித்தோம் 1/2 mr ஸ்கொயர். ஏன்னா ஓன் ஆக்சிஸ் எவ்வளோன்னு படித்தோம்? 1/2 mr ஸ்கொயர். அந்த 1/2 mr ஸ்கொயரோட ஒரு mr ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கணும். காரணம் இதோட ரேடியஸ் 6. அப்போ 3/2 mr ஸ்கொயர். நான் கேட்பேன், நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டே வாங்க. டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr ஸ்கொயர். டிஸ்கோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 3/2 mr ஸ்கொயர். அடுத்தது யோசிக்க முடியுதான்னு பாருங்க. about any diameter சொல்லுங்க பாக்கும். 1/4 mr ஸ்கொயர். பிரம்மாதம், சூப்பரா கத்துக்கிட்டீங்க. 1/4 ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாதின்னு சொல்லி கொடுத்தேன். 1/4 mr ஸ்கொயர் சார், 1/4 mr ஸ்கொயர். அப்போ about any diameter, தேர்ட் கேஸ் about any diameter 1/4 mr ஸ்கொயர். about any diameter ரைட்டா 1/4 mr ஸ்கொயர். அடுத்தது டயாடான்ஜென்ட். பாருங்க டயாடான்ஜென்ட் இதுக்கு வந்து 1/4 mr ஸ்கொயர்னு இப்பதான் சொன்னீங்க. அப்ப இதுக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, டைரக்டா கேக்குறேன். பிளஸ் ஒரு mr ஸ்கொயர் தானே? 1/4 mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர், அதனால 5/4 mr ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ 4 கேஸ் படிச்சிருவோமா? பாருங்க. ஸோ அபவுட் எனி ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக அந்த கொஸ்டினோட பேரு டிஸ்க்கு. ஓன் ஆக்சிஸோடது 1/2 mr ஸ்கொயர். டான்ஜென்ஷியல் 3/2 mr ஸ்கொயர். about any diameter 1/4 mr ஸ்கொயர். டயாடான்ஜென்ட் 5/4 mr ஸ்கொயர். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேனா? சரி பரவாயில்ல, கற்றுக்கிட்டீங்களா? அப்படியே ரிங்கையும் டிஸ்கையும் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சாலிட் ஸ்பியர் போயிடுமா? சாலிட் ஸ்பியரில் 2 கேஸ் தான். பாருங்க சாலிட் ஸ்பியர் நம்மளோட பூமி இருக்குல்ல, அதே தான். இப்போ நம்மளோட எர்த்து ரொட்டேட் ஆகுது இல்லை, தன்னோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அதோட ரேடியஸ் 6. இது எப்படிலாம் தெரியுமா கூப்பிடுவாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட் பிளேன். வழக்கம் போல அபவுட் எனி டயாமீட்டர்னாலும் அதே கேஸ் தான். சாலிட் ஸ்பியர்ல ஓன் ஆக்சிஸ் அபவுட் எனி டயாமீட்டர் எது சொன்னாலும் ஒரே கேஸ் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். அப்போ தெரியும் உங்க எல்லாருக்குமே 2/5 mr ஸ்கொயர். படிங்க முதல்ல. சாலிட் ஸ்பியர் அப்படின்னாலே 2/5 mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியர் 2/5 mr ஸ்கொயர். அதுவே சாலிட் ஸ்பியரோட டான்ஜென்ஷியல் டயா இங்க பாருங்க
இது சாலிட் ஸ்பியரா? அப்போ ஆக்சிஸ் இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இப்போ ஆக்சிஸ் இங்க இருந்தா பேரலாக்ஸ் தியரம் போட்டுக்கோங்க சார். அப்போ இங்க ஒரு 2/5 mr ஸ்கொயரு, வழக்கம் போல இங்க ஒரு mr ஸ்கொயரு, அதனால 7/5 mr ஸ்கொயரு. அவ்வளவுதானே. சாலிட் ஸ்பியர்னா 2 தான்பா. ஓன் ஆக்சிஸ் 2/5, டான்ஜென்ஷியல் 7/5. படிங்க ஃபாஸ்டா. ஓன் ஆக்சிஸ் 2/5 mr ஸ்கொயர், டான்ஜென்ஷியல் 7/mr ஸ்கொயர். ரைட்டா? இப்போ சாலிட் ஸ்பியர்னு சொன்னதும் உனக்கு ஹாலோ ஸ்பியர் ஞாபகம் வந்துடும். ஹாலோ ஸ்பியர்னா உங்களோட ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால்லாம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லாம இருக்கும், நம்மளோட மூளைகள் மாதிரி. அது ஏற்கனவே ரொம்ப எம்டியா இருக்கு ரொம்ப நாளாவே. இங்க பாரு, இதோடது ஓன் ஆக்சிஸ். ஃபாஸ்டா படிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2/3 mr ஸ்கொயரு. சாலிடா 2/5, ஹாலோவா 2/3. ரைட்? இது ஓன் ஆக்சிஸ், passing through its center, perpendicular to its plane, about any diameter. எதா இருந்தாலும் 2/3 mr ஸ்கொயர் தான். ஹாலோவோட டான்ஜென்ஷியல் டயா இங்க பாரு, இல்ல டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் நிறைய வச்சிருப்பீங்க சார். ஒரு 2/3 mr ஸ்கொயரோட ஒரு mr ஸ்கொயர் ஆட் பண்ணிருங்க சார். 3, 2, 5 mr ஸ்கொயர், 5/3 mr ஸ்கொயர், 5/3 mr ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? என்னென்ன பாடி முடிச்சிருக்கோம்? ரிங்கு, டிஸ்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். ரைட்டா? அடுத்தது சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர் சார், சாலிட் சிலிண்டர் எப்படி இருக்கும்? உங்க வீட்ல ஒரு சின்னதா மரக்கட்டை, ஒரு பைப் மாதிரி, இப்ப பிவிசி பைப் இருக்குல்ல, பிவிசி பைப், இப்ப தண்ணிலாம் ஒரு டாப் பிவிசி பைப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பைப்பு. இது வந்து ஹாலோ சிலிண்டர். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா ஹாலோ. இதே நீங்க ஒரு உடன் பார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு மரக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க, இதுக்கு பேர் சாலிட் சிலிண்டர். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? சாலிட் சிலிண்டருக்கான ஆன்சர் அப்படியே ரிங்ல இருந்து காப்பி அடிச்சிருங்க. தப்பு பண்றேன், டிஸ்க்ல இருந்து காப்பி அடிச்சிருங்க. டிஸ்க்ல என்ன வருதோ அதே தான் சாலிட் சிலிண்டர். அப்ப டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் எவ்வளவு? டிஸ்கா சார் பாதி 1/2 mr ஸ்கொயர். அப்ப ஓன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர், பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன் அப்படின்னு சொன்னா 1/2 mr ஸ்கொயர். அதுவே இங்க பாருங்க, பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 3/2 mr ஸ்கொயர். தனியாலாம் படிச்சுன்னு இருக்காது. இனிமேல் டிஸ்கும் சாலிட் சிலிண்டரும் ஒண்ணுதான். அப்ப டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr ஸ்கொயர், டிஸ்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 3/2 mr ஸ்கொயர். ரைட்டா? சாலிட் சிலிண்டர். அடுத்தது ஹாலோ. ஹாலோ சிலிண்டர் உனக்கு நல்லா தெரியும், நிறைய பார்த்துருப்பீங்க. ஹாலோ சிலிண்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிவிசி பைப்பு, அந்த டேப்ல இருக்கக்கூடிய பைப்பை ஒரு சின்ன பிட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோயேன். அப்போ பிவிசி பைப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா, உள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த பக்கம் தெரியும். ரைட்? இதோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஹாலோ சிலிண்டருக்கு வேற யாராவது இருக்காங்களா சார்? ஒன்றும் இல்லை, ரிங்கு தான். அப்போ ரிங்கா இருந்ததுன்னா வெறும் mr ஸ்கொயர் சார் ஓன் ஆக்சிஸ். டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் நீங்க சொன்ன மாதிரி 2 mr ஸ்கொயர். அவ்வளவுதானே, 2 mr ஸ்கொயர். ரைட்? அப்படி என்னென்ன பாடி யோசிச்சு பாரு, விளையாண்டுகிட்டே உள்ள பாடி படிச்சிட்டேன் பாரு. ரிங்கு, டிஸ்கு, சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். இது வரைக்கும் படிச்சோமா? இந்த ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்தா போதும், இதுக்கு மேல சம்மே இருக்காது. இது கேட்டா இந்த 6-7 பாடியில தான் சம் கேட்பாங்க. இங்க பாருங்க, ராடு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் ராடு. இதை முடிச்சுட்டு நான் ஒரு 4-5 மாடல் சம் சொல்லித்தரேன், மிஸ் பண்ணிடாது. அதுக்கப்புறமா டார்க் போகணும், அதுக்கப்புறமா ஆங்குலர் மொமெண்டம் போகணும், எல்லாத்துக்கும் ரிலேஷன் போகணும். ரைட்டா? ரைட் பே. ஸோ 4:59, 5 கண்டிப்பாக 5:30 ஆகும். பொறுமையாக நிதானமாக கவனிங்க, ஒன்றுமே அவசரம் இல்லை. ராடு, யூனிஃபார்ம் ராடு. இப்போ இது வந்து ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு ராட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராடு இப்படி ஹரிசாண்டலாக இருக்கு, இந்த ராடு ஒரு மேஜிக் மாதிரி சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல. ரைட்டா? ரைட் பை. இப்போ இந்த ராடு இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேனா எடுத்துக்கோ, உன்னோட ஆள்காட்டி விரல்ல அந்த பேனாவை கரெக்டாக சென்டராக பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேனா உன் கையில் அழகாக சுத்துதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன் ஆக்சிஸ் சொல்ல முடியுமா? I = ml²/12. சரி, யார் அந்த எல்? எம் தெரியும், வழக்கம் போல மாஸ் ஆஃப் ராடு. எல் பி த லென்த் ஆஃப் ராடு by 12.
ரைட்டா? இது ஓன் ஆக்சிஸ்னு சொல்லலாம், பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர்னு சொல்லலாம், பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னு சொல்லலாம். I equal to ml²/12. அதுவே இந்த ராடோட எண்டில் டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் இங்க அந்த ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராடே அப்படியே சுத்தி வருது. I equal to ml²/3. அவ்வளவுதான். I equal to ml²/3ன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நான் கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலை, நான் பதில் சொல்றேன், நீங்க யாரோடதுன்னு சொல்லுங்க, எந்த ஆக்சஸோடதுன்னு சொல்லணும். ரைட்டா? விளையாட்டுத்தனமா இருக்காது. இந்த செஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து 3 கேள்வி, ஒன்று சென்டர் ஆஃப் மாஸ்ல 1, ரொட்டேஷனல் மோஷன்ல 2. யோசிச்சு பாரு, 8 மார்க் உன் காலேஜையே மாற்றும். ரைட்? கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். February 1ல 2ல இருக்கும். நம்ம இப்போ March 1, April 1, 90 நாள் தலையெழுத்தையே மாற்ற போகுது. இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே பிசிக்ஸ் படிக்கல சார், எனக்கு உண்மையே தெரியாது. போதும்பா, தாராளமா போதும். கிராஷ் மட்டுமே படிச்சு பாஸ் பண்ணவெல்லாம் நம்மள்ட்ட இருக்கானுங்க. அவனெல்லாம் அப்புறமா உங்களை பேச வைக்கிறேன். நான் ஏற்கனவே சக்ஸஸ் பண்ண பசங்களை எல்லாம் கூட உன்ட்ட நான் பேச வைக்கிறேன். நான் டெக்ஸ்ட் பண்ணி அவன் அவ்வளோ பேசுவானுங்க. ஐஜியில் இருக்கிற பசங்க, ஜிப்மெல்ல இருக்கிற பசங்க. உங்களுக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு வீரம் வரும், ஒரு என்ன சொல்றது, நம்மளும் போய் படிக்கணும்ட்டு கடகடன்னு ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கல. அதுக்காக சொல்றேன். பார்த்துருமா? பட் அக்கடன்னு சொல்லுங்க, இது யாரோடது? ரிங்கோட ஓன் ஆக்சிஸ். இது யாரோடது? டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ். டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ். வேற? diameter axis. யாரோடது? ring. குட் பை. ரிங்கோட ஓன் ஆக்சிஸ், டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ். இந்த டிஸ்கோட 1/2 mr²ன்றது ரிங்கோட 3வது கேஸ், அபவுட் எனி டயா. சரிதா? இது யாரு? solid sphere ஓட own axis. இது யாரு? சாலிடோட டயா டான்ஜென்ஷியல். டான்ஜென்ஷியல். சூப்பர் பை. இது யாரு? hollow sphere ஓட dia tangential. இது யாரு? hollow sphere own axis. இது யாரு? discoட டயா. டயா. சூப்பர் பை. டிஸ்கோட டயா 3rd கேஸ். இது யாரு? டயா டான்ஜென்ஷியல் டிஸ்க். டயா டான்ஜென்ஷியல் டிஸ்க். கலக்குறீங்க போங்க. இவ்வளோ கற்றுக்கிட்டா தாராளமாக சம் போட்டலாம். பை எல்லாருக்குமே அவ்வளோ நல்லா தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரைட்டா? அடுத்தது இவன் யாரு? டான்ஜென்ஷியல் ராட். டான்ஜென்ஷியல் ராடு. சாலிட் சிலிண்டரோட டயா சொல்லுங்க. 1/4 mr². சாலிட் சிலிண்டரோட டயா. சாலிட் சிலிண்டரோடது. என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே சொன்னீங்க. அம்மா சாலிட் சிலிண்டர் இது 1/2 தானேம்மா. இப்போ பக்கத்தில் ஒரு mr² 3/2 தானே. கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. எல்லாருமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதுல இருந்து சம் எப்படி சார் கேட்பாங்க? பட் நான் ஒரு 4 சம் போடுறேன். இப்படியே டக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் நான் சால்வ் பண்ணுறேன், செகண்ட் சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரே நிமிஷம் சார், கிளாஸ் போயிட்டு இருக்குங்க சார். 5:30 கூப்பிடுவாங்களே சார்? கிளாஸ் போயிட்டு இருக்கு, 5:30 கூப்பிடுவா? மேலே யாரு? ஓ வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இப்போ ஒரே நிமிஷம், ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அவங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. நேனா கதவு தர. ஒரே நிமிஷம், ஒரு 2 minutes அவரை ரிசீவ் பண்ணி அவரை அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காஃபியோ ரெடி ஆகிட்டே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் பை. எல்லாரும் இருக்கீங்களா? ஸோ விஸ்ருதா, மேலே லிங்கேஷ், பிரதீக்ஷா. பிரதீக்ஷா கேட்குதாம்மா? ஆக்சுவலாக இது வந்து ரொட்டேஷனல் மோஷன் கிளாஸ்மா, அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் கிளாஸ் இல்லை. எல்லா பசங்களுக்கும் நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு பிரேக் கேட்டாங்க. நீ ரொட்டேஷனல் மோஷன் கவனிக்கிறதா தான் கவனி, இல்லைனா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு சம்ம போடுங்கப்பா. சஞ்சய் நீயுமே
கேக்குதா? சார். உங்க 2 பேர தவிர ஒரு 2, 3 பேர் அதான் மீதி இருக்கிற எல்லாருமே நாளைக்கு எக்ஸாம் பிரேக் எடுத்தாங்க ரைட்டா? ஓகே சார். அப்ப நேத்து நான் அந்த ரொட்டேஷனல் சம் மோஷன் கவனிக்க போடுறேன் ட்ரை சார். பண்ணுங்க. அப்படி இல்லன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் சம் போடுங்க. ஓகே. பார்க்கலாமா நம்ம? சரி பே. இப்போ இதுல சம் எப்படி சார் கேட்பாங்க? இங்க பாரேன். இது ஒரு சாலிட் ஸ்பியர். இது ஒரு சாலிட் ஸ்பியர். இது ஒரு சாலிட் ஸ்பியர். ஆக்சிஸ் இங்க சார். இருக்கு. சொல்டா. சார் நான் சம் போட்டேன் சார் ரைட் போயிட்டு. நீ கிளம்பு. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் சம் போடு. பிரதீக்ஷா நீங்களே ரொட்டேஷனல் மோஷன் ஓகே வேணும்னா சார். கவனி, அப்படி இல்லைன்னா சம் போடு. ஓகே சார். ரைட். இந்த இடம் மொமெண்ட் ஆஃப் சார் இனர்ஷியா. அப்ப நான் சொல்லுமா. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸே வொர்க் பண்றேங்க சார். புரியலமா. சார் அப்ப நான் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்லயே சம் போடுறேங்க சார். நீ சம் போடுமா, டவுட்ஸ்னா சென்ட் பண்ணி நான் 6 மணிக்கு மேலே கிளியர் பண்றேன். ஓகே சார். மொத்தம் எல்லாம் கவனிங்க. இப்போ எல்லாமே சாலிட் ஸ்பியர் ரைட்டா? சாலிட் ஸ்பியர் எல்லாத்தோட ரேடியஸும் 6 தான். இப்போ இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சார் போடணும்? ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் பாருங்களேன். இது ஓன் ஆக்சிஸ். அப்போ 2/5 mr². கரெக்டா? செகண்ட் ஒன்று டான்ஜென்ஷியல் 7/5 mr². தேர்ட் ஒன்று டான்ஜென்ஷியல் 7/5 mr². அவ்வளோதான் சம்மே. இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது எல்லாமே. 7 14 2 16 16/5 mr². எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சம்ம போகிறதுக்கு? என்ன பாடின்னு பார்த்துக்க வேண்டியதுதான். அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையுமே மைனஸ் வராது. ரைட்டா? இந்த சம் பாருங்களேன். இப்போ இதே சம் நீங்கள் சொல்லுங்க. ஹாலோஸ்பியர். சீக்கிரமாக யார் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ஹாலோஸ்பியர். ஃபைண்ட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சிஸ்டம்னு கேட்குறேன். எல்லாமே ஹாலோஸ்பியர் தான். எல்லாமே ஹாலோஸ்பியர். எங்க உங்க ஆன்சர் பாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லு. தெரியலையா? பார்க்கலாமா? இங்கே பாரு. ஹாலோஸ்பியர். இதோடது ஒரு 2/3 mr². இதோடது 5/3 mr². இதோடது 5/3 mr². இதோடது 2/3 mr². எல்லாத்துலையும் டினாமினேட்டர் சேம். 2 5 7 7 2 9 9 5 14 14/3 mr². அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். எந்த ஆக்சஸ் கேட்டிருக்காங்கன்றதை அதை நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதில் சம்மன்னா இப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்க் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போது இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி. இல்லைன்னா இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது. இது ஓன் ஆக்சஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு mr². இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 mr². இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 mr². சால்வ் பண்ணலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது டிஸ்காக இருக்கிறதுனால 1/4 mr², 5/4 mr², 5/4 mr². அவங்க அது என்ன ஆக்சிஸ்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ரிலேட்டடில் இருக்கக்கூடிய சம்மல்லாம் நம்ம பேசிட்டோம். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் பேச போகிறோம். இப்போ கேர்ஃபுல்லாக கவனி. ஆங்குலர் மொமெண்டம் எல்லுன்னு இப்போ தான் சொன்னேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லெசன் முடிஞ்சிடும். பார்த்துட்டு வாங்க. ஆங்குலர் மொமெண்டம் L = mvr. அந்த ஊர்ல லீனியர் மொமெண்டம், அப்ப இந்த ஊர்ல ஆங்குலர் மொமெண்டம். அப்ப L = r வெக்டார் கிராஸ் p வெக்டார். ரைட்டா? இப்ப பாருங்களேன். L = mvr தானே சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீக்கு பதில் r ஒமேகான்னு கத்து கொடுத்தனா? அப்ப L = m r ஒமேகா × r. அதனால mr² ஒமேகா. கவனமா கவனிங்க. இந்த mr² உனக்கு ஐன்னு தெரியும். அப்ப L = I ஒமேகா. ரைட்டா? எல்லுக்கு 3 ஃபார்முலா படிக்கணும். என்னென்ன ஃபார்முலா சார்? ஆங்குலர் மொமெண்டம் mvr படிக்கணும்.
ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கிராஸ் பின்னு படிக்கணும். இந்த ஆர் கிராஸ் பியில் சம் போட்டு பார்த்துக்கணும். எப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா? தட் ஐஜேகேன்னு போட்டு போடுவோம்ல அது. அப்போ எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ரைட். இந்த எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகாவிலேருந்து ஏகப்பட்ட சம் இருக்குப்ப. எல்னா யாரு? ஆங்குலர் மொமெண்டம். ஐனா யாரு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒமேகானா யாரு? ஆங்குலர் வெலாசிட்டி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஆங்குலர் மொமெண்டம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனாக இருந்தாலும் சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும். அப்போ எல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நிதானமாக கவனிங்க, இதுதான் சம். ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஐக்கும் ஒமேகாவுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்களேன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உனக்கே நல்லா தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் ரொட்டேஷனல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் ரொட்டேஷனல் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேனில் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கீங்க, ஃபேன் வேகமாக ஓடும். ஒரு 3-4 வருஷம் அதை க்ளீன் பண்ணவே இல்லை, நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? மாஸ் அதிகமாகிடுச்சு. மாஸ் அதிகமானா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சு. அதனால ஆங்குலர் வெலாசிட்டி குறையும். தெரியுதா? நீ கவனிச்சு பாரு, உங்கள் வீட்டு ஃபேனை கவனிச்சு பாரு. ஆங்குலர் வெலாசிட்டி ஃபேன் ஸ்லோவாக போகுதா? எலக்ட்ரிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எலக்ட்ரிக்கல் பிரச்சனை எதுவுமே இல்லை, ஆனாலும் ஃபேன் ஸ்லோவாக ஓடுதுன்னா ஃபுல்லாக அந்த ஃபேன் பிளேட்ஸ்லாம் டஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ டஸ்ட் என்ன அர்த்தம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிளேட் ஃபேனு பெரிய பிளேட் ஃபேன் பார்த்துருக்கீங்களா? கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பிளேட், சின்ன பிளேட்டில் இருக்கிற ஃபேன் ரொம்ப வேகமாக போகும். காரணம் ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் தானே. சின்ன பிளேட் ஃபேனாக இருந்தால் டிஸ்டன்ஸ் கம்மி. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ரைட்டா? பை இதுலேருந்து ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/ஒமேகா. இங்கேருந்து I2/I1 ஈக்குவல் டு ஒமேகா 1/ஒமேகா 2. இதில் நீங்கள் சம் போடணும். இதில் இன்னொரு ஃபெமிலியர் மாடல் சம் இருக்குது, சொல்லித்தரவா? இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிஸ். இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2, இதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 1, இதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 2. இப்போ தனித்தனியாக ரொட்டேட் ஆகுது. அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி I1 ஒமேகா 1 ப்ளஸ் I2 ஒமேகா 2. உனக்கு நல்லா தெரியல, இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் I ஒமேகா. ஃபர்ஸ்ட் பாடியோடது I1 ஒமேகா 1, செகண்ட் பாடியோடது I1 ஒமேகா 1, I2 ஒமேகா 2. இது இனிஷியல். அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரெண்டு டிஸ்கையும் ஒன்று மேலே ஒன்று உட்கார வச்சிட்டேன். இப்படி உட்கார வச்சிட்டேன். இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்பீடில் சுற்றுது. இப்போ ஃபைனல் என்ன தெரியுமா? I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா டேஷ். I1 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது. இங்கே ஆட் தான் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. காரணம் டென்சார். I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா டேஷ். இப்போ இது இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம், இது ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ரொம்ப ஃபெமிலியர் சம்ப. நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா டேஷ் ஈக்குவல் டு I1 ஒமேகா 1 ப்ளஸ் I2 ஒமேகா 2. இங்கேருந்து ஒமேகா டேஷ் எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. I1 ஒமேகா 1 ப்ளஸ் I2 ஒமேகா 2 பை I1 ப்ளஸ் I2. ரைட்டா? இந்த சம்மே. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனமாக கவனிங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் சுற்றி வருது. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் டென்சார். ஆனால் எல் வெக்டார். எல் தான் ஐ ஒமேகா. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுன்னா, சேம் டைரக்ஷனில் சுற்றி வந்தால் மைனஸ். ஒரு டிஸ்க் ஒரு டைரக்ஷனும் இன்னொரு இப்போ தப்பா சொல்கிறேன்ல, சேம் டைரக்ஷனில் சுற்றி வந்தால் ப்ளஸ்ஸு. ஒரு டிஸ்க் ஒரு டைரக்ஷனும் இன்னொரு டிஸ்க் வேறு டைரக்ஷனும் இருந்தால் மைனஸ். அப்போது அதுக்கு எப்படி எழுதுவீங்க? I1 ஒமேகா 1 மைனஸ் I2 ஒமேகா 2 பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை என்ன பண்ணக்கூடாது? மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. I1 ப்ளஸ் I2. நீ பாரு, நீ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இதில் ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் 2-3 டைம் உங்களுக்கு மாட்டோம். ஒரு டிஸ்க்கு தனியாக, இன்னொரு டிஸ்க்கு தனியாக, ரெண்டுத்தையும் ஒன்றா, இந்த மாதிரி. புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து லாஸ்ட் டாபிக் வந்து டார்க். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடி போயிடலாம் நீங்கள். டார்க்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன வேலையாயிடுச்சு இல்லை? டார்க் நினைங்க சார்.
எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். உன்னோட ஸ்டேரிங் திருப்புறீங்க பாருங்க. Two equal and opposite forces acts on a body, it forms a couple. Right? Two equal and opposite forces acts on a body, it forms a couple. Right? நான் சொல்லி தரவா? டார்க். எங்கெல்லாம் டார்க் இருக்கோ, டார்க்ன்றது ரெண்டு ஃபோர்ஸ் இருந்தா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் between the forces. Distance between the forces. இது ஒரு F, இது ஒரு F. டார்க் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் டிஸ்டன்ஸ் between them. இதான் டார்க். ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு போனதும் உங்கள் கதவை திறங்களேன், கதவுல ஒரு ஹேண்டில் இருக்கும்ல, அந்த ஹேண்டிலை பிடிச்சி தர, இதான் ஹேண்டில். எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குற, ஆனால் அந்த கதவு திறக்குது இல்லை. என்ன சார் இது? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலே கதவு திறக்குது. பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுங்க, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தேன், பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுறீங்க. ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த பாட்டில் கேப் திறக்குது. இப்போ ரொட்டேட் பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸும் இருக்கலாம், ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் இருந்தா அதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒன்றும் இல்லை, மெக்கானிக் ஷாப் போங்களேன். இது ஒரு போல்ட், இது வந்து ஒரு ஸ்பேனர் வச்சு அந்த மெக்கானிக் வந்து கழட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும் இதில் ஃபிசிக்ஸ் பாருங்க. அவர் சிங்கிள் ஃபோர்ஸ் தான் கொடுப்பாரு, ஆனாலும் இந்த நெட் என்ன பண்ண முடியும், அவரால் கழட்ட முடியும். சிங்கிள் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாரு, அதனால அவரால் என்ன பண்ண முடியும், திருப்ப முடியுது இல்லையா, திருப்ப முடியுது. அப்ப சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரொம்ப தனிதாக எடுக்குது சார். தண்ணி குடிக்க போறீங்க, பாட்டில் கேப் ஓப்பன் பண்றீங்க, ரைட்டா? அப்போ பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுறது ஒரு கையால் ஓப்பன் பண்ணலாம், ஒரு விரலாலே ஓப்பன் பண்ண முடியும், ரெண்டு விரலால தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்ப ரெண்டு விரலால ஓப்பன் பண்றீங்க. இப்போ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், மொமெண்ட் ஆஃப் கப்பிள், மொமெண்ட் ஆஃப் கப்பிள். என்ன சொன்னாலும் ரெண்டுமே டார்க்கு தான். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பினாலும் டார்க்கு தான், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பினாலும் டார்க்கு தான், ரைட்டா? அப்போ சூப்பரான ஃபார்முலா, டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஃபாஸ்ட்டாக படிங்க. டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், அப்போ டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா, ஆர்எஃப் சைன் தீட்டா. உங்களுக்கு தெரியுமா டார்க் எப்போ மேக்ஸிமம்? தீட்டா 0வா இருந்தா டார்க் 0, தீட்டா 180 இருந்தா டார்க் 0, தீட்டா 90 இருக்கும் பொழுது தான் டார்க் மேக்ஸிமம். அப்போ டார்க்கு என்ன ஃபார்முலா? ஆர்எஃப் 90 இருக்கும் பொழுது, கரெக்டா? இதில் அந்த வெக்டார் சம் கேட்பாங்க. டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், இந்த ஃபார்முலால சம் கேட்பாங்க. ஆர் கொடுத்துருவாங்க, எஃப் கொடுத்துருவாங்க. 3i வெக்டார், 4j வெக்டார், 5k வெக்டார், ரைட்டா? இப்போ உனக்கு 4 விஷயம் உனக்கு தெளிவுபடுத்திடுறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இதில் நான் சொல்றதெல்லாம் ஆக்சியல் வெக்டார், மறக்கவே மறக்காத. ஒமேகா ஆக்சியல் வெக்டார், ஆல்ஃபா ஆக்சியல் வெக்டார், ஆங்குலர் மொமெண்டம் ஆக்சியல் வெக்டார், டார்க் ஆக்சியல் வெக்டார். இதில் இருக்கிற ஆர் எல்லாமே ரேடியஸ் வெக்டார், பி எஃப் டான்ஜென்ஷியல் வெக்டார், ஏ டான்ஜென்ஷியல் வெக்டார், வி டான்ஜென்ஷியல் வெக்டார். டான்ஜென்ஷியல் வெக்டார் அங்கே தொட்டுக்கிட்டு போகிறது, இங்கே பாரு, இது ரொட்டேஷனல் மோஷன். இப்போ இது எல் வெக்டாரா இருக்கலாம், டவ் வெக்டாரா இருக்கலாம், ஒமேகா வெக்டாரா இருக்கலாம், ஆல்ஃபா வெக்டாரா இருக்கலாம். வழக்கம் போல இது ஆர் வெக்டார். டான்ஜென்ஷியல் வெக்டார் பி வெக்டார், பி வெக்டார், ஏ வெக்டார், வேற என்ன சொன்னேன், எஃப் வெக்டார். இதெல்லாம் டான்ஜென்ஷியல். பை எப்போ வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், எஃப் இதெல்லாம் லீனியர், அப்போ டான்ஜென்ஷியல். இதெல்லாம் ஆங்குலர், ஆக்சியல். ரேடியஸ் வழக்கம் போல் பாவம் ஒரு பக்கம் தனியாக கடந்து போயிடும். இதெல்லாம் கற்றுக்கிட்டா ரொட்டேஷனல் மோஷனை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோ தான். ரோலிங் மோஷனை தூக்கிட்டாங்க.
ரோலிங் மோஷனை போன வருஷமே தூக்கிட்டாங்க. ரோலிங் மோஷன் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் கிளாஸ். பட் ரோலிங் மோஷன் இல்லாதனால நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிங்கன்னு அப்படின்னா நம்மளால படிக்க முடியாதா? அது பெரிய அது அப்படின்னு ஈஸியாக நினச்சிட்டு எல்லாத்தையும் அலட்சியமாக பார்த்து படிக்கணும் பாரு. எதுக்கும் அப்படியே ரொம்ப பெருசாலாம் ஹைப் தரக்கூடாது. இது ரொம்ப கஷ்டம், படிக்கவே முடியாது, இது